சரிப்பா, இப்போ என்ன டிஸ்கஷன் என்ன இது அப்படின்னா, நம்ம தேநீர் இடைவேளை சயின்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலுக்கு நம்ம புது பேர் வைக்க போகிறோம். அதுதான் தேவை இப்போதைக்கு. ஏனுங்கண்ணா, தேநீர் இடைவேளை சயின்ஸ் நல்லா தானுங்க இருக்குது. நல்லாதாம்மா இருக்குது, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, காரணத்தோட தான் அண்ணன் சொல்கிறேன். அதனால எல்லாரும் கொஞ்சம் மூளையை கசக்கி யோசிச்சு தேநீர் இடைவேளை சயின்ஸுக்கு ஒரு அற்புதமான ஒரு புது பேர் சொல்லுங்கள். அதுதான் அந்த டிஸ்கஷன் நம்ம நீங்க என்னத்தங்க நீங்க எடுத்தோன்னு சொல்றா தம்பி. தேநீர் இடைவேளை அறிவியல் வைக்கலாம். நல்ல பேர். இத்தனை நாளா சயின்ஸ்னா புவியியல் நினைச்சுக்கிட்டு இருக்க, புவியியல் நினைச்சிருக்காங்க. சயின்ஸ்னாலே அறிவியல் தான், தேநீர் இடைவேளை அறிவியலாம். வேற ஏதாவது ஒரு பேர் யோசிங்க. தேநீர் இடைவேளை அறிவியல் இந்த மாதிரி பேர்லாம் யோசிக்காம வேற ஒரு பேர், நல்ல பேரா ஏதாவது யாராவது யோசிச்சு சொல்லுங்களேன். தேநீர் இடைவேளை கட் ஆஃப் வைக்கலாமே. அதுக்கு நான் சொன்னது நல்லா இருந்துச்சுனே. இருடா, கட் ஆஃப்னா என்னன்னு முதல்ல கேட்போம்ல. என்னப்பா கட் ஆஃப்? நம்ம 12th வந்து இந்த பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் கட் ஆஃப் வச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேண்டியதுதானே. இன்னமாப்பா இந்த பையன் 12வதுல இருந்து வெளியே வரல. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு தேநீர் இடைவேளைன்ற சொல்லே வேணாம், வேற மாதிரி புது சொல்லணும் போங்கிறேன். ஏங்க தேநீர் இடைவேளைன்றது இருக்கணுங்க, கூட வேற ஏதாவது சேர்த்துக்குங்க. அதுக்கு அதை விடுவீங்க இல்லைங்க, அதுக்கு ஒரு காரணத்தோட தாங்க சொல்கிறேன். இப்போ என்னன்னா, தேநீர் இடைவேளை நம்மளோட ஒரு சேனல் இருக்குது, தேநீர் இடைவேளை சயின்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ரெண்டு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்துதோ மக்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்டே கேட்கும்போது உங்கள் சேனல்லலாம் இந்த ஒருத்தர் பேசுகிறாரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் தேநீர் இடைவேளை சயின்ஸில் பேசுகிறீங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து சில பேர் நீங்கள் தேநீர் இடைவேளையில் வர்றீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தேநீர் இடைவேளை சயின்ஸ் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகுதான்னு கொஞ்சம் சிரமமாக இருக்குல்ல. அது ஏன்னா தேநீர் இடைவேளை ஏற்கனவே சேனல் இருக்கனால அந்த குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா நம்ம ஒரு பேர் வச்சாதான் சரியா இருக்கும். இப்போ எப்படி எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? கரெக்டா இருக்கா? எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? ஃப்ரெஷ்ஷானா எனக்கு ஒரு மாதிரி ஃபயரா அப்படியே ஒளிவட்டம் இருக்க மாதிரி ஒரு பேர் வேணும்ப்பா. ஒளி ஒளினா லைட்டு, அப்ப லைட்டுன்னு வச்சிடலாம். லைட்டுன்னு வச்சோம்னா இங்கே இரு. இப்போ நீங்கள் வெறும் தாசா, லாடு லபக்கு தாசான்னு ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி நீங்கள் வெறும் லைட்டா இல்லை பெட்ராமாக்ஸ் லைட்டா, டியூப் லைட்டா, ஸ்ட்ரீட் லைட்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த இது ஸ்ட்ரீட் லைட்டா நல்லா இருக்குல்ல. ஸ்ட்ரீட் லைட் நல்லா இருக்குல்ல ப்ரோ. இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டுன்ற பேர் நல்லா இருக்குப்பா. ஆனால் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனலு அது ஸ்ட்ரீட் லைட்னு ஒட்டலையே, இங்கே ஒட்டலை இல்லை. இல்லை அது ஒட்டும். இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ ஸ்ட்ரீட் லைட்டு பார்க்க வந்து பேர் வந்து சாதாரணமாக தெரியுது அப்படின்னாலுமே, இப்போ அந்த அருக்கு ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஸ்ட்ரீட் லைட்டு டெய்லி 6 மணிக்கு கரெக்டாக சாயந்தரம் போட்டுருவாங்க. ஆனால் ஒரு நாள் போடலைன்னா கூட அப்போ தான் அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட யூஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால பேர் வைப்போமானா அது கிடையவே கிடையாது. ஸ்ட்ரீட் லைட் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊர் மானாமதுரை, நான் அன்றைக்கி கடைசியாக ஊருக்கு போயிட்டு வரும்போது வழியில் வந்து சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அதுலேருந்து வரக்கூடிய லைட்டுக்கு கீழே உட்காந்து தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிக்கிறாங்க, அது சாதா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து லைட்டுக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது சிவகங்கையில் மட்டும்தான் நடக்குதுனால கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு ஃபுல்லாக இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் அந்த தெருவிளக்கு கீழே உட்காந்து படிக்கிற பழக்கம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த தெருவிளக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கானது அப்படிங்கிறதையும் தாண்டி எளிய மக்களுடைய வாழ்க்கையை ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடியது வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் தான். நாமளே நிறைய பார்த்துருப்போம். நிறைய பேர் இன்றைக்கும் வந்து சொல்கிறாங்க, பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் ஸ்ட்ரீட் லைட் கீழே தான் உட்காந்து படித்து தான் நான் வாழ்க்கையில் பெரிய ஆளானே, நான் வந்து ஆஃபீஸரானே, எல்லாமே வந்து அது சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது சாதாரண ஒரு கருவி மாதிரி தெரிஞ்சாலும் எளிய மக்களோட வாழ்க்கையில் அப்லிஃப்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து ஒரு இன்டெரக்டாக ஒரு பெரிய பங்கு இருக்குது. நம்ம தேனியில் சயின்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தோம், எளிய மக்களுக்கும் எளிய வகையில் அறிவியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அப்போது அந்த எளிய மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறதே இந்த ஸ்ட்ரீட் லைட் தானே. அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ எழுச்சியை கொடுத்துருக்குல, அப்போ அதே பேரை நம்ம சேனலுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்டில் சூப்பராக இருக்குல்ல, வெரி குட், நல்லா பேசினார். ஸோ வெறும் ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு ஸ்ட்ரீட் லைட் என்ன செய்யுது அப்படின்ற பின்னாடி சொல்லும்போது உண்மை தானே. இப்போ விளிம்பு நிலை மக்களில் எவ்வளவோ பேர் ஸ்ட்ரீட் லைட் மூலமாக, அதாவது தெருவிளக்கில் வர்ற ஒளியை வச்சு படித்து இன்றைக்கி அவங்க சமூகத்தில் முன்னேறி ஒரு உயர்ந்த இடத்துக்குலாம் போயிட்டு அவங்க சமூகத்துக்கு ஒளி பாய்ச்சுறாங்க, ஒளி கொடுக்குறாங்க, எத்தனையோ பேரை படிக்க வைக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, கிராமங்களை தத்தெடுக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குதுல்லப்பா. அப்போ தெருவிளக்கினுடைய பங்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது ஸ்ட்ரீட் லைட் நல்லா இருக்குது. என்னப்பா பேர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காப்பா? சூப்பர்ல. இந்த காரணத்தோட கேட்கும்போது வெரி குட், எக்ஸலண்டா இருக்குல்ல, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கு, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, அப்போ என்னப்பா ஒரு மனதா அறிவிச்சிருவோமா? அறிவிச்சலாம்னா சரிங்க. நம்ம தேநீர் இடைவேளை சயின்ஸ் சேனலினுடைய பேர் இனிமேல் ஸ்ட்ரீட் லைட். ஆமாங்க, இப்போ ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். இந்த பேர் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, என்ன காரணம், அதுக்கு நாங்கள் சொன்ன காரணங்கள் சரியானதாக இருக்கிறதா, நீங்கள் தெருவில் கீழேலாம் உட்காந்து படிச்சிருக்கீங்களா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம என்ன ஏது அப்படின்றத பார்ப்போம். இனிமேல் ஸ்ட்ரீட் லைட்டில்
தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸ் அறிவியல் சம்பந்தமானது, எளிய மனிதர்களுக்கு அறிவியலை கொண்டு போய் சேர்க்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கும். என்ன அருள், ரைட் தானே? கரெக்ட் தானே. சரி, நீங்க அப்படியே பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய் ஒட்டுமொத்த டீமும் இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கடா போற? அண்ணே, நான் ஸ்ட்ரீட் லைட்ல வீடியோ போட போறேன் நாளைக்கு. உங்களை மாதிரி வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? அதனால பாருங்க என்னன்னு. ஸ்ட்ரீட் லைட் அதுக்குள்ளயா? டேய்